நாகப்பட்டினம் அருகே பொருள் வைத்தச்சேரி என்ற ஊரில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு தீவிர முருக பக்தர். அவர் ஒரு சமயம் முருகன் சிலையை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சோழ மன்னர் முருகன் சிலையின் அழகில் மயங்கி இனிமே இது போன்ற சிலையை வேறெங்கும் உருவாக்கக்கூடாது என்று நினைத்து சிற்பியின் கட்டை விரலை வெட்டி வீசினார். இந்த முருகன் சிலைதான் இப்பொழுது சிக்கலில் உள்ள சிங்காரவேலவன். சிக்கல் சிங்காரவேலன் ஆலயம் முருகப்பெருமான் திருக்கோயில்களில் மிகவும் முக்கியமானது. காரணம், ஆறுபடை வீட்டிற்கு அடுத்தபடியாக 7வது படை வீடாய் இருக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றது என பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவிலின் ஆச்சரியமான அமைப்பாக முருகப்பெருமான் ஆலயத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு பெருமான் இருவரும் அமைந்து அருள்பாலிக்கின்றனர். சிக்கல் நவநீதீஸ்வரர் கோவில் என்பது இதன் மூல பெயர். அதில் சிங்காரவேலன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒரு முறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது. இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் பசுவிற்கு சாபம் வழங்கினார். சாபத்தினால் மிகவும் கவலையுற்ற காமதேனு இறைவனிடம் இறைச்சி சாப விமோச்சனம் கோரினார். மனமிறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு, அங்குள்ள தலத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளித்தார். அதன்படியே இன்றைய கோவில் அமைய பெற்றுள்ள இடத்தில் குளத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் காமதேனு. அதன் பொருட்டு காமதேனு பசுவின் மடியில் பெருகிய பால் பார்க்குளத்தை உருவாக்கியது. அதுவே இன்று புனித குளமாக கருதப்படுகிறது. வசிஷ்ட மாமுனி அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணெயை கொண்டு அங்கேயே சிவலிங்கம் வடித்து வழிபட்டார். தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முற்பட்ட போது அது அங்கேயே சிக்கிக்கொண்டு வர மறுத்தது. அதன் பொருட்டே இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது என்று நம்பிக்கை. இந்த தலத்தில் எழுந்தருளும் சிங்காரவேலவர் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கி கொண்டு திருச்செந்தூர் சூரனை சம்காரம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது. இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழாவின் போது அன்னையிடமிருந்து வேல் வாங்கும் வைபவம் நடைபெறுகிறது. இங்கிருக்கும் முருகப்பெருமானிடம் ஒரு அதிசயம் நிகழ்வதுண்டு. அதாவது, சூரபத்மனை வதைக்கும் இந்த இடத்தில் தான் முருகப்பெருமான் சக்தி தேவியிடம் வேல் வாங்கினார் என்கிறது புராணம். எனவே இங்கிருக்கும் அம்பாள் வேல் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகிறார். சூரசம்ஸ்காரம் நடைபெறும் நாளில் இங்கே அம்பாளிடம் இருந்து முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அவ்வாறு அவர் வேல் பெறும் ஒவ்வொரு முறையும் முருகனுக்கு வேர்ப்பதை கண்கூடாக கண்ட பக்தர்கள் உள்ளனர். இந்த கோவிலில் முருகப்பெருமான் அம்மை அப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள் புரிகிறார். அதனால் சிங்காரவேலவர் குழந்தை வரம் அருள்பவராக வீற்றிருக்கிறார். சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்தால் சிக்கல் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. எட்டுக்குடி சோழ மன்னனால் கட்டை விரலை இழந்த சிற்பி பக்கத்தூருக்கு வந்தார். இந்த கிராமத்திலும் ஒரு முருகன் சிலையை வடிக்கிறார். கட்டை விரல் இல்லாமலும் அதே போன்று இன்னொரு அழகான சிலையை வடிக்கிறார். அந்த சமயம் முத்தரசன் என்ற ஒரு குறுநில மன்னர் அந்த வழியே வருகிறார். சிலையின் பணி நிறைவடைந்ததும் முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்க ஆரம்பிக்கிறது. அதனை பார்த்த மன்னர் காவலாளிகளிடம் அந்த மயிலை எட்டி பிடி என்று கூறுகிறார். காவலர்கள் மயிலை பிடிக்கும் பொழுது மயிலின் கால்கள் சிறிது சேதமடைகிறது. மயில் அங்கேயே சிலையாக நின்று விடுகிறது. எட்டி பிடி என்பது 8 பிடியாகவும் காலப்போக்கில் அது 8 குடியாகவும் மாறியது. 8 குடியில் உள்ள முருகன் வள்ளி தெய்வானை சகிதம் காட்சி தருகிறார். இந்த கோவிலில் உள்ள முருகன் குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் முதியவராக பார்த்தால் முதியவனாகவும் காட்சி தருவதாக பக்தர்கள் தங்கள் அனுபவத்தில் சொல்கின்றனர். இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்கிறார்கள். பிரகாரத்தில் முருகனுடன் சூரபத்ம மதத்திற்கு துணையாக சென்ற 9 வீரர்கள் சிலைகள் உள்ளது. சூரசம்காரம் செய்ய முருகன் இங்கிருந்து புறப்பட்டதாக ஐதீகம். ஆன்மீக சித்தர் கோவில் கொண்ட ஸ்தலம். ஆசைக்கு குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கு ஓசைக்கு மணி கட்டுவதாக வேண்டுகிறார்கள். எல்லா கோயில்களிலும் இருப்பது போல இங்கும் காவடி எடுப்பது மிகவும் சிறப்பு. கட்டை விரலை வெட்டியும் சிற்பி அதே போன்று முருகன் சிலையை செய்த காரணத்தினால் மன்னர் சிற்பியின் கண்களை குருடாக்கினார். பின்பு சிற்பி வேறொரு ஊருக்கு வருகிறார். இங்கு வந்த சிற்பி முருகனின் அருளோடும் தன் மகளின் உதவியோடும் இன்னொரு முருகன் சிலையை வடிக்கிறார். பிரம்மதேவன் தன்னுடைய 8 கண்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டார். இதனால் இத்தலம் என் கண் என்றானது. இங்கு பிரம்மபுதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சிவனுக்கானது என்றாலும் இங்கு முருகப்பெருமானே பிரதான தெய்வமாக இருக்கிறார். இத்தலத்தில் கண் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் இறைவனை வேண்டி வழிபட்டால் அந்த குறை விரைவில் அகலும் என்பது நம்பிக்கை. கண் பார்வை குறை உள்ளவர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் விசாக நட்சத்திரம் அன்று குமார தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானுக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இப்படி தொடர்ந்து 12 மாதங்கள் வழிபட்டால் கண் குறைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம். சிக்கல் 8 குடி எண்கண் 3 தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் ஆறுமுக பெருமான் சிலைகள் ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமான் 6 முகங்களுடன் அருளிக்கிறார்.
முன்புறம் 3 முகமும் பின்புறம் 3 முகமும் கொண்டிருக்கிறார். திருவாரூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எண்கண் திருத்தலம். கண்களை இழந்த சிற்பி மகளின் உதவியோடு சிலையை செய்து கொண்டிருக்கும் போது சிலையின் மீது உளிப்பட்டு அவரது கையில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது. அந்த ரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது என்பது இத்தல சிறப்பு. பின்பு சிற்பி அத்தலத்திலேயே இருந்து காலங்களை கழித்ததாக சொல்லப்படுகிறது.